தேவஜனமே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். இயேசு என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவர் தாம் நேசிக்கிற ஜனத்திற்கு எதை செய்வார், தாம் நேசிக்கிற ஜனத்தை ஒரு நாளும் கைவிடார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு கூட நீங்கள் வாழ்வீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு கூட வாழ்கிறவனை எவனாலும் தள்ளிவிட முடியாது. கர்த்தரே அவர்களை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் சத்தியத்தை அறிந்தவனாய் என் வாழ்நாளில் எப்போதும் சத்தியம் என்கிற இயேசுவினுடைய பாதமே என் தஞ்சம் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்வு காலம் அவர் முன்குறித்து ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறபடியினால் என்னை அழைத்தவருக்காக நான் ஓடப்போகிறேன் என்று சொல்லி, தேவப்பிள்ளையே, மேலான அழைப்பு சத்தியம் என்கிற இயேசு ராஜா இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படியே நடந்து சத்தியத்தை அறிவிக்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்று நான் தேவனுக்காக புறப்பட போகிறேன் என்று சொல்லுகிற சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அழைப்பு வருகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க. இயேசுவுக்காக என் வாழ்வு காலம் தொடங்கிவிட்டது, இனி தேவனுக்காகவே என் வாழ்நாளின் நோக்கம். ஆமேன். பிள்ளையே, இயேசுவுக்காக சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அவர் உங்களை விட்டு விலகார், உங்களை கைவிடார். உங்கள் வாழ்வு காலம் ஆசீர்வாதமாய் மாறும். காட் பிளஸ் யூ.